ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள நவசக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் நாம இன்னைக்கு தரிசிக்க போவது நயனாதேவி கோவில். சதி தேவியின் கண்கள் விழுந்த இடம் இத்தலம். இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பிலாஸ்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில். பிலாஸ்பூர் நகரத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திரிகோட் மலை சிகரத்தின் மேல் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1219 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இத்தலம் மகிஷாலய பீடம் என்று போற்றப்படுகிறது. இத்தலத்துல தான் அன்னை துர்காதேவி மகிஷாசுரனை வதம் செய்ததாக நம்பப்படுகிறது. இங்கே எழுந்தருளி இருக்கும் நயனாதேவி மகிஷனை வதம் செய்த மகிஷாசுர மர்தினியாக போற்றப்படுகிறாள். இங்கே எழுந்தருளி இருக்கும் பைரவர் ஏகபாத பைரவர். தீர்த்தம் பிரம்ம கபாலி தீர்த்தம். தலவிருட்சம் அரசமரம். நயனம் என்றால் கண்கள். சதிதேவியின் கண்கள் விழுந்த தலம் என்பதால் இங்கே குடிக்கொண்டிருக்கும் அன்னை நயனாதேவி என்று பெயர் பெற்றார். முன்னொரு காலத்துல இந்த பகுதியில குஜ்ஜர் இனத்தை சேர்ந்த நாயனா என்னும் சிறுவன் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அவனுடைய மந்தையில் உள்ள ஒரு வெள்ளை பசு குறிப்பிட்ட ஒரு மரத்தின் அடியில் சென்று தினமும் பாலை சொரிந்து விட்டு வந்தது. இதை கவனித்தும் நாயனா அந்த இடத்தை கையால் தோண்டி பார்த்தான். அப்பொழுது அவனுக்கு கருங்கல் ரூபத்தில், அதாவது பிண்டி ரூபத்துல சுயம்பு மூர்த்தமாக அன்னை வெளிப்பட்டாள். ஆனால் அப்பொழுது அது அன்னையின் மூர்த்தம் என்று அவனுக்கு தெரியவில்லை. அன்று இரவு அவன் கனவிலே அன்னை தோன்றி தான் அந்த கல்லிலே எழுந்தருளி இருப்பதாகவும் தனக்கு அந்த இடத்திலே கோவில் கட்ட வேண்டும் என்று கூறினாள். அதே சமயம் அந்த பகுதியை ஆண்டு வந்த ராஜா பீம்சந்தின் கனவிலும் அன்னை தோன்றி தனக்கு கோவில் எழுப்புமாறு கூறினார். அடுத்த நாள் நயனா அரசனிடம் சென்று தன்னுடைய பசுமாடு தினமும் ஒரு குறிப்பிட்ட கல்லின் மேல் பால் சொரிகிறது என்றும் தன் கனவிலே அன்னையானவள் தோன்றி தனக்கு கோவில் கட்டுமாறு பணித்தாள் என்றும் அரசனிடம் கூறினான். இதை கேட்டு ஆச்சரியமுற்ற அரசன் இது அன்னையின் லீலை என்பதை புரிந்து கொண்டு அவனோடு அன்னை எழுந்தருளி உள்ள மரத்தடிக்கு சென்றான். அங்கு பசுமாடு பால் சொரிவதை கண்ணால் கண்டு வியந்தார். அன்னை தான் இருக்கும் இடத்தை தனக்கு காட்டவே இத்திருவிளையாடலை நிகழ்த்தியுள்ளார் என்பதை புரிந்து கொண்டு அந்த இடத்திலேயே அன்னைக்கு கோவில் கட்டி நயனாதேவி என்ற பெயரையும் சூட்டினார் மன்னர். மலை அடிவாரத்தில் இருந்து ரோப் கார் மூலமாக அன்னையின் கோவிலை வந்து அடையலாம். பிரதான நுழைவு வாயிலின் வலது புறத்தில் விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து நயனாதேவியின் கொடியில் காவல் தெய்வமாக ஆஞ்சநேயர் வீற்றிருப்பதால் அவரையும் நாம தரிசிக்கலாம். இங்கே இருக்கும் ஆஞ்சநேயருக்கு மக்கள் செந்தூரம் மற்றும் லாங்கோட் துணியை காணிக்கையாக படைக்கிறார்கள். முக்கிய வாயிலை கடந்ததும் 2 சிங்கங்களின் சிலைகள் நம்மை வரவேற்கிறது. அவற்றை கடந்ததும் பளிங்கினால் ஆன தாமரையின் மேல் அன்னையின் பாதம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அதை சரண் பாதுகா என்று மக்கள் வழிபடுகிறார்கள். கோவில் வெளிப்பிரகாரத்தில் அசுதோஸ்வர் சங்கர் என்ற பெயரில் சிவபெருமான் வீற்றிருக்கிறார். கர்ப்ப கிரகத்திற்கு பின்னால காளி தேவியின் சன்னதியை நாம தரிசிக்கலாம். இந்த இடத்தில் குழந்தைகளின் முதல் மொட்டை வைபவம் நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் இங்கு வந்து மக்கள் காணிக்கையாக சிகையை தருகிறார்கள். வாயிலின் வலது புறத்தில் ஏகபாத பைரவர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். தங்கள் கோரிக்கையை நிறைவேறியதும் இவருக்கு மக்கள் கல்லை நிவேதனமாக படைக்கிறார்கள். பைரவர் சன்னதிக்கு பக்கத்தில் ஸ்தல விருட்சமாக மிக பெரிய அரச மரத்தை நாம பார்க்கலாம். இந்த அரச மரத்தின் சிறப்பு, இதில் 3 தண்டுகளை நாம பார்க்க முடியும். இந்த 3 தண்டு வடமும் மும்மூர்த்திகளை குறிப்பதாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, இம்மரத்தில் உள்ள இலைகள் ஆண் இலை மற்றும் பெண் இலை என்று மக்கள் வேறுபடுத்தி கூறுகிறார்கள்.
இந்த மரத்துக்கு அடியில் கருங்கல்லில் அம்மன் எழுந்தருளி உள்ள பிரம்ம பிண்டியை நாம தரிசிக்கலாம். அதற்கு அருகில் சாலி கிராமத்தில் எழுந்தருளி உள்ள லக்ஷ்மி நாராயணரையும் நாம் தரிசிக்கலாம். அவருக்கு அருகிலே கீரத் பத்தூக் என்று போற்றக்கூடிய உள்ளூர் காவல் தெய்வத்தின் தனி சன்னதியும் நாம பார்க்கலாம். கர்ப்ப கிரகத்தில் பிண்டி வடிவத்தில் 3 தெய்வங்களையும் நாம தரிசிக்கலாம். இடது புறத்துல விநாயக பெருமான், நடுவிலே அன்னை நயனாதேவி, அவருக்கு வலது புறத்தில் மகா காளி வீற்றிருக்கிறார்கள். இக்கோவில்ல அன்னையின் 2 கண்களை மட்டுமே நாம தரிசனம் செய்யலாம். கோவில் அருகில் ஒரு சிறு குகை இருக்கிறது. அதை நயனாதேவியின் குகை என்று மக்கள் கூறுகிறார்கள். அங்கு பல ரிஷிகள் முனிவர்கள் தங்கி தவம் செய்த தசமகா வித்யாவின் ரகசியத்தை உணர்ந்ததாக நம்பப்படுகிறது. மேலும் இக்கோவில் பற்றிய அரிய தகவல்களையும் அன்னையின் பெருமைகளையும் நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.